தென்னிந்திய விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நாளை கோவை கொடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் இயற்கை விவசாயிகள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு நாளை துவங்கி 21ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. மாநாட்டின் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். அதற்காக கோவை மாநகரம் முழுவதுமே உச்சகட்ட பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவை அவினாசி சாலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து செல்லக்கூடிய அந்த 3 மணி நேரத்திற்கு முழுவதுமாக நாளை போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல விமான நிலையம் மற்றும் விழா நடைபெறக்கூடிய கண்காட்சி அரங்கு முற்றிலுமாக 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த அவினாசி சாலை முழுவதுமாக நாளை 3 மணி நேரத்திற்கு போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் எந்த வாகனங்களுமே வர முடியாது. கோவை மாநகரின் முக்கியமான ஒரு போக்குவரத்து சாலையாக அவினாசி சாலை இருக்கிறது. நாளை 12:30 மணி அளவில் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனி விமானம் மூலமாக அங்கிருந்து புறப்பட்டு கோவைக்கு வர இருக்கிறார். சரியாக 1:45 மணிக்கு இந்த விழாவை அவர் கோவை வந்து விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கோவை கொடிசியா அரங்கிற்கு வந்த பிறகு 1:45 தோராயமாக 1:45 மணிக்கு இயற்கை விவசாயிகள் மாநாட்டை அவர் துவக்கி வைக்கிறார். அதற்கு பிறகு சரியாக 3:30 மணிக்கு கோவை விமான நிலையத்திலிருந்து மீண்டும் கோவையிலிருந்து டெல்லி புறப்பட்டு அவர் செல்கிறார். போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டதுடன் கோவை மாநகரம் முழுவதுமாக 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை மாவட்ட காவல்துறை உட்பட மேற்கு மண்டலத்தினுடைய திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி என உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் கடந்த 3 நாட்களாகவே இந்த பாதுகாப்பு பணிகள் என்பது துவங்கிவிட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் சிறப்பு படை காவல்துறை வீரர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எஸ்பிஜி போன்ற சிறப்பு படை வீரர்களும் இங்கு பாதுகாப்பு பணியை அவர்கள் ஏற்கனவே இந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொடிசியா வர்த்தக அரங்கம் முழுவதுமாக விமான நிலைய பகுதியில் நாளை காலை முதல் இன்று முதலே வாகனங்கள் அங்கு நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக கார்கள் நிறுத்தக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டு பாதுகாப்பு துறை அந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது. வாகனங்கள் முற்றிலுமாக விமான பகுதியில் வழக்கமாக நிறுத்தக்கூடிய பகுதிகளில் கார்கள் நிறுத்தப்பட மாட்டாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 12:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை புதிதாக திறக்கப்பட்ட இந்த ஜிடி மேம்பாலம் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த 10 கிலோமீட்டர் மேம்பாலம் என்பது பாதுகாப்பு கருதி முக்கியமாக மூடப்படும் ஒரு சூழல் இருக்கிறது. அதனை காவல்துறை ஏற்கனவே பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பொதுமக்கள் அவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். முழுவதுமாக 3 மணி நேரத்திற்கு இந்த பாலம் மூடப்படுவதாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே அறிக்கை செய்தி வெளியிடப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவினாசி அதாவது பாலத்திற்கு கீழே அவினாசி சாலையும் முழுவதுமாக 3 மணி நேரத்திற்கு போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 3000 காவல்துறையினர் உச்சகட்ட பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாளை 1:45 மணிக்கு இயற்கை விவசாயிகள் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தியும் அந்த இயற்கை விவசாயம் தொடர்பாக கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக அந்த மாநாடு என்பது நடைபெறுவதாக இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய இயற்கை விவசாயம் தொடர்புடைய அந்த கொள்கை முடிவுகள் நாளை கோவைக்கு வரக்கூடிய விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் விவசாயிகள் கூட்டமைப்பு வழங்க அவர்கள் ஒரு தீர்மானமாக அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இயற்கை விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது, அவற்றை புதுப்பிப்பது, மேலும் மெருகூட்டுவது போன்ற விஷயங்கள் அந்த கொள்கை முடிவுகளில் இருக்கும் என இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை விவசாயம் சார்ந்த முக்கியமான ஒரு அம்சங்கள் அடங்கிய அந்த தீர்மான மனுவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இயற்கை விவசாய கூட்டமைப்பு சார்பில் நாளை வழங்க இருக்கிறார்கள். பீகார் மாநில தேர்தல் முடிந்த பிறகு தமிழகத்திற்கு கோவைக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்வையாக ஒரு களமாகவும் இந்த மாநாடு இருக்கும் என பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு முக்கியமான உரை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சும் இருக்கும் என பிரதமர் உரையாற்றுவார் எனவும் அரசியல் வட்டாரங்கள்
எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. தேர்தல் நேரம் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இங்கு வருகை தருவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்வையாகவும் இருக்கிறது. அதே போல கோவையில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர்கள், தலைவர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தமிழகத்திற்கு வரக்கூடிய பிரதமர் மோடியின் உரை எவ்வாறாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த மாநாட்டை ஒட்டி ஏற்படுத்தி இருக்கிறது.